வணக்கம், நிது ஹேண்ட்கிராஃப்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் ரொம்ப சத்தான அதே சமயம் எளிதில் ஜீரணமாகக்கூடிய அரிசி கஞ்சியும் அதுக்கு சூப்பரான சைடிஷ் தேங்காய் சம்மந்தியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ இந்த அரிசி கஞ்சி செய்யறதுக்கு நம்ம 3/4 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம். நம்ம நார்மல் அரிசி எடுக்கிறத விட சிவப்பரிசி அல்லது பாரம்பரிய அரிசி எடுத்தோன்னா ரொம்ப சத்தாக இருக்கும். இது கூட 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, அதாவது சிறு பருப்புன்னு சொல்லுவாலே அதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அரிசியை நல்லா 2-3 முறை கழுவிட்டு குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஊற வச்சு எடுக்கணும். நான் ஆல்ரெடி இது 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அரிசி நல்லா ஊறிச்சான்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கஞ்சி செய்யணும். ஊறினதுக்கப்புறம் அரிசி எடுத்து உடச்சி பார்த்திங்கன்னா நல்லா 2ஆக உடஞ்சி வரணும். அப்போ தான் நமக்கு வெந்து வரும்போது நல்லா குழைய வரும். ஏன்னா கஞ்சினா குழஞ்சி இருக்கணும். அதனால் அடுத்து ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப் பாசிப்பருப்பை சேர்த்து மிதமான தீயில வச்சு நல்லா செவக்க வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனையும் வரணும், நல்லா லைட் கலரில் மாறி வரணும், ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக சிவப்பு நிறம் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம அரிசியும் பாசிப்பருப்பும் சேர்ந்து செய்கிறனால இந்த கஞ்சி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். இப்போ இந்த வறுத்த பருப்பு கூட நம்ம தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 2-3 முறை கழுவி எடுத்துக்கலாம். ஊற வைக்கணுன்ட்டு இல்லை, லைட்டாக மசிச்சு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அப்போ தான் குப்பையெல்லாம் போகும். அடுத்து நம்ம கஞ்சி செய்கிறதுக்கு குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதனால் ஊற வச்சுருக்க அரிசியை ஃபஸ்ட்டு சேர்த்திட்டு இது கூட நம்ம வறுத்து கழுவி வச்சுருக்க பருப்பையும் சேர்த்திக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறலாம். சப்போஸ் நீங்கள் பாரம்பரிய அரிசி யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அரிசியை மிக்சியில் ஒரு சுற்றி 1-2 உடச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சு சேர்த்தணும். அதுக்கப்புறம் இது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். அடுத்து நம்ம தண்ணி சேர்த்துறப்ப அரிசியும் பருப்பும் சேர்த்து நமக்கு 1 கப் இருக்குது. அதனால் 1 கப்புக்கு 4 கப் தண்ணி எடுத்தால் சரியாக இருக்கும். தண்ணி நிறையா இருந்துட்டால் பரவாயில்ல, நமக்கு கம்மியாக இருந்துடக்கூடாது. ஏன்னா பாசிப்பருப்பு இருக்கனால இது சீக்கிரம் கட்டியாயிரும். அதனால் தண்ணி நிறையா இருந்தால் தான் கஞ்சியாட்டம் இருக்கும். இப்போ 4 கப் தண்ணி சேர்த்து இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சு ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதே சமயம் பக்கத்தில் கொஞ்சம் தண்ணியும் கொதிக்க வச்சுருக்கேன். சப்போஸ் நமக்கு கஞ்சி வெந்ததுக்கப்புறம் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இந்த சுடுதண்ணியை ஊற்றிக்கணும். பச்சை தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. அதனால் சுடுதண்ணி தான் ஊற்றணும். இது தேவைப்பட்டால் தான் நம்ம சேர்த்துவோம். இப்போ 6 விசில் விட்டு எடுத்துட்டோம். மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. அதே மாதிரி கஞ்சியாட்ட தான் இருக்குது. இது இன்னும் ஆறும்போது கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம டயட்டில் இருக்கிறவங்களாம் நீங்கள் காலை உணவாக எடுத்துக்கிறதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் திக்காக எடுத்துக்கலாம். நைட்டு சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா நல்லா தண்ணியாட்டம் கஞ்சியாட்டம் இருந்துச்சுன்னா நல்லா ஜீரணமாகும். இப்போ அரிசி நல்லா வெந்திருக்கு. உப்பெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம துருவன தேங்காய் தேவைப்பட்டால் சேர்த்திக்கலாம். தேங்காய்க்கு பதிலாக தேங்காய் பால் கூட நம்ம சேர்த்தலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் நெய் கூட கலந்து சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக வாசனையாகவும் இருக்கும். நான் துருவன தேங்காய் மட்டும்தான் சேர்த்திருக்கேன். இதை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அடுத்து தேங்காய் சம்மந்தி செய்யறதுக்கு துருவன தேங்காய் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கோம். இது கூட காரத்துக்கு 3 வரமிளகா எடுத்திருக்கேன். இந்த சட்னி கொஞ்சம் சுருக்குன்னு காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இது உங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கோம். இஞ்சி வாசனை பிடிச்சா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா இதை விட்டுட்டு கூட சட்னி செய்யலாம். அப்புறம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு புளி எடுத்துட்டு அதை ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கோம். அப்போ நல்லா அரைஞ்சி வரும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு அந்த புளி தண்ணி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கு நமக்கு தண்ணி இருந்தால் போதும். 2 அல்லது 3 ஸ்பூன் தண்ணி இருந்தால் போதும். இதை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு இப்போ உப்பு சேர்த்திட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த தேங்காய் சம்மந்தி நரன்னு இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கஞ்சி கூட சாப்பிடும்போது இந்த அளவுக்கு இருக்கணும். கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நரன்னு தெரியணும். இப்போ நமக்கு கஞ்சியும் ரெடி ஆயிடுச்சு, தேங்காய் சம்மந்தியும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இது ரொம்ப ஆரோக்கியமான உணவு கூட, எளிதிலும் ஜீரணமாகும். குழந்தைங்களுக்கு கூட இதை கொடுக்கலாம். இது இருக்க இன்னும் ஆறிடும். நான் இப்போ நைட்டாக எடுத்திருக்கேன். நைட்டு சாப்பிட போகிறனால இவ்வளோ தண்ணியாக எடுத்திருக்கேன். வெறும் கஞ்சி மட்டும் சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அரிசி பருப்பு ஜீரகம்லாம் சேர்த்திருக்கனால. அதே மாதிரி இந்த சம்மந்திலையும் பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி சேர்த்திருக்கனால நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கும். சாப்பிடும்போது இந்த சம்மந்தி ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு அதை இந்த கஞ்சி கூட கலந்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.